புரட்டாசி மாத பலன்கள். பொதுவாக புரட்டாசி அப்படின்னாலே எல்லாத்துக்கும் ஒரு வகை பயம் ஏற்படுற மாதிரி ஒரு சூழ்நிலை சமீப காலமாக உருவாக்கிட்டாங்க. தெய்வங்களின் மாதம் அப்படின்னு சொல்லும் பொழுது ஆடி, மார்கழி, புரட்டாசி. இந்த புரட்டாசி மாதம் பல பேர்த்துக்கு புத்துணர்வு கொடுக்கக்கூடிய மாதம். அதனால தான் புத்துணர்வு கொடுக்கக்கூடியதுனால தான் அதுக்கு புரட்டாசி என்று பெயர் வந்தது. அப்பேற்பட்ட இந்த புரட்டாசி மாதத்தில் இந்த 12 ராசிகளுக்கு உண்டான பலாபலன்களை பார்ப்போம். அதற்கு முன்னாடி இந்த 12 ராசிகளுக்கு உண்டான பலாபலன்களில் இந்த மாதம் பிறக்கக்கூடிய, அதாவது 2024 பிறக்கக்கூடிய புரட்டாசி மாதம் பௌர்ணமியில் ஆரம்பித்து பௌர்ணமியில் முடியக்கூடிய ஒரு காலகட்டம். ஸோ இதை இன்னொரு வித்தியாசமாக சொல்லணும்னா பௌர்ணமி டு பௌர்ணமி புரட்டாசி அப்படின்னு எடுத்துக்கலாம். இது ஒரு கூடுதல் சிறப்பு அப்படிங்கிறத நினைவில் வச்சுட்டு வாருங்கள் 12 ராசிகளுக்கு உண்டான பலாபலன்களை பார்ப்போம். புரட்டாசி மாத பலன்களில் துலாராசி நேர்களே, துலாராசி நேர்களே, இந்த நெடு நாட்களை அலைந்து திரிந்து அப்பாடா போதும் அப்படின்னு சொல்கிறவங்களுக்கெல்லாம் ஒரு விமோசனம் கிடைக்கக்கூடிய அற்புதமான காலகட்டம் புரட்டாசி மாதம். இருந்தாலும் கூட விரயஸ்தானம் அப்படின்னு சொல்லக்கூடிய சுப விரயம் துரத்தி கொண்டு இருக்குது. விரயம், அதில் என்ன சுப விரயம் அப்படின்னா அடுத்தடுத்து ஏதாவது ஒரு விரயம் பண்ணக்கூடிய ஒரு நேரங்காலம் இப்போது ஆரம்பம். அந்த விரயத்தை சுப விரயமாக மாற்றிக்கிங்க. நான் சுப விரயமே பண்ண மாட்டேன் அப்படின்னா அது வேஸ்ட்டாக போயிடும், விரயமாயிரும் அது கிடந்து. ஸோ வீடு வாசல் வாங்கி கட்டுறது, அதே நேரத்தில் தொழில்துறையில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது, மாடி ஏதாவது இருந்தால் டெவலப் பண்ணுறது, ஏற்கனவே வீட்டில் சிறு சிறு மராமத்து பணிகள் இருந்ததுன்னா அதை பார்க்குறது, நிலங்களுக்கு ஒழுங்கு பண்ணுறது, போர் போடுறது, வீட்டில் குடி தண்ணிக்கு போர் போடுறது, இதற்கெல்லாம் ஏற்ற நேரம் இந்த நேரம். ஸோ அந்த விரயத்தை சுப விரயமாக மாற்றிக்கிறது துளாராசிக்காரர்களுக்கு நன்மை பயக்கும். இந்த துளாராசியில் இருக்கக்கூடிய ஆண்களுக்கு தொழில்துறையில் இருக்கக்கூடிய அலைச்சல் குறையும், பொருளாதார அபிவிருத்தி உண்டு. அதே போல் இந்த விரயத்தை சுப விரயமாக மாற்றிக்கலாம். மனைவியினுடைய ஆரோக்கியம் மேம்படும். தன்னுடைய மகன் மூலிமா ஒரு இன்ப செய்தி, அவனுக்கு பதவி உயர்வு, இம்ப்ரூவ்மெண்ட் கிடைக்கிறது, அல்லது இன்னொரு பேரன் பேத்தி உருவாகக்கூடிய காலகட்டம், உங்கள் வீட்டில் இன்னொரு மழலை செல்வம் ஏற்படக்கூடிய காலகட்டம் நெருங்கி கொண்டு இருக்கிறது. ஸோ அது ஒரு சுப செலவு. இந்த மாதிரி உங்களுக்கு இருக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயமும் படிப்படியாக முன்னேற்றத்தை கொடுக்கக்கூடிய ஒரு நேரங்காலம். அதே நேரத்தில் இந்த விரயத்தை எது விரயம் அப்படிங்கிற விரயம் வந்துருச்சே அப்படிங்கிறக்காக எது கண்ணுக்கு போனது வந்தெல்லாம் செலவு பண்ணாமல் முடிந்தளவு அது சுப விரயமாக வாங்கி போகிறது, ஒரு நகை நட்டு கூட வாங்கி போகிறது, எதுவுமே இல்லைன்னா ஏதாவது ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது, அந்த இன்வெஸ்ட்மெண்ட்டையும் 1க்கு 2 தடவை கண்ணும் கருத்துமாக பார்த்து பண்ணுவது, இதெல்லாம் உங்களுக்கு ஒரு நன்மை பயக்கும் என்பதை நினைவில் கொள்ளுங்கள். துலாராசியில் இருக்கக்கூடிய ஆண்களுக்கு தகப்பனாருக்கு வைத்திய செலவு பண்ணக்கூடியதும், சகோதரத்தினால் சிறு சிறு பாதிப்புகள் ஏற்படுவதற்கும், உங்களுடைய நட்பு வட்டத்தினால் தொழில்துறை அபிவிருத்தி அடைவதற்கும், உங்களுடைய பிறருடைய அண்ணன் தம்பி பிரச்சனையில் நீங்கள் தலையிடாமல் மௌனம் காட்பது, அதாவது சகோதரத்த பாவத்தில் பாதிக்கப்பட்டுச்சுன்னா, அங்காளி பங்காளி சண்டைகள் எதுவும் இருந்துச்சுன்னா அதில் நீங்கள் ஆலோசனை சொல்லாமல் அதை கூடுமானமோ அதை அவாய்ட் பண்ணுறது நன்மை பயக்கும். உங்களுடைய கூட பிறந்தவங்களுடைய கடைசியில் இருக்கிறதுனால உங்களுக்கு சிறு சிறு வாக்குவாதங்கள், பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்பு இருப்பதால் சற்று பொறுமையை காத்திருங்கள், பெருமை உண்டு. பெண்களுக்கு சிறப்பாக இருக்கக்கூடிய இந்த நேரங்காலத்தில் தங்களுக்கு தேவையில்லாத ஏதாவது ஒன்று விளையாட்டாக சொல்ல போக அது வினயமாக மாறிடுது. ஸோ விளையாட்டாக பேசுவது அல்லது நம்ம நாத்தனா தானே, நம்ம தோழி தானே அப்படின்னு இல்லாமல் குறிப்பறிந்து செயல்படுங்கள், குறிப்பறிந்து பேசுங்கள், அல்லது மௌனம் காத்திருங்கள். நெடுநாட்களாக சந்திக்காத பழைய தோழர்களை சந்தித்து அவர்களுடன் மகிழ்ச்சியாக உரையாடக்கூடிய காலகட்டம். குலதெய்வ கோயிலுக்கு செல்வது, முன்னோர்களுடைய தெய்வங்களை வழிபடுவது, தாயாரனுடைய உடல்நிலையில் பாதிப்பு இருந்து அதிலிருந்து அவங்க படிப்படியாக மீண்டு வரக்கூடிய ஒரு நற்செய்தியை கேட்பது, தாயாருக்கு உங்களால் முடிஞ்ச உதவிகளை செய்வது, அதே போல் உடன் பிறந்தவர்களால் ஏற்படக்கூடிய மனக்கசப்பு நீங்குவது, அவர்களுக்கு தேவையான சிறு சிறு உதவிகளை செய்வது, இப்படி பிள்ளைகள் வழியில் ஏற்பட்டக்கூடிய இந்த பேச்சை 2வது பிள்ளை பேச்சை கேட்கவே இல்லைங்க, நான் என்ன சொன்னாலும் கேட்க மாட்டேங்குதுன்னு சொல்கிறவங்களாம் அந்த தன்மை மாறி தாயினுடைய பேச்சுக்கு முக்கியத்துவம் கொடுத்து அதன் மூலியமாக படிப்பில் அபிவிருத்தி அடையக்கூடிய தன்மை, இப்படி துளாராசியில் இருக்கக்கூடிய பெண்களுக்கு எல்லாம் சிறப்பாக நடக்கக்கூடிய இது காலகட்டம் இந்த புரட்டாசி மாதம். மேலும் கூடுதலாக கண்மணிகளுக்கு காரியத்தை சக்ஸஸாக முடிக்கிறதுல உங்களை மாதிரி டேலண்டான ஆள் கிடையாது. ஆனால் காரியமாக நடத்த மாட்டேங்கிறீங்க, நீங்கள் காரியவாதியாக இருக்கிறீங்க. அதை மாற்றிக்கங்க. இந்த காரியத்தை என்னால் முடியும், முடியாது, இயலாது, கிடையாதுங்கிறதே கிடையாது அப்படின்னு சொல்கிறவங்களாம் இந்த துலா ராசியில் நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சி உங்கள் படிப்புக்கு மட்டும் இல்லை, உங்கள் வாழ்க்கைக்கும் உறுதுணையாக இருக்கும் என்பதை நினைவில் கொள்ளுங்கள். அரசாங்கத்துறையில் இருப்பவர்களுக்கு
இது ஆண்களுக்கு சொன்ன மாரி தான். விரயஸ்தானம் ஏற்படும்னா, தேவையறிஞ்சு அந்த சிறு இடத்தை வாங்கி போடுவதோ, அதற்குண்டான அரசாங்கம் சம்மந்தப்பட்ட டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் முறையா இருக்குதா என்பதை பார்த்துக்கொள்வது, உங்களுக்கு வர வேண்டிய சொத்து பத்துகள், உங்களுக்கு வர வேண்டிய விஷயங்கள்ல கூடுதல் கவனமாக இருப்பது, இதிலெல்லாம் நீங்க கொஞ்சம் அக்கறையா இருந்துக்குங்க. எதையும் உங்க பேர்ல வச்சுக்காதீங்க. சிறு சிறு உணவு தானியங்கள தானம் பண்ணுவது, ஆலய வழிபாட கூட்டிக் கொள்வது, மனைவியிடம் கடும் சொல் சொல்லாமல் இருப்பது, இதெல்லாம் உங்களுக்கு உங்க வேலைய பார்க்குறதுக்கு டென்ஷன் படுத்தாம இருக்கும். கிரகங்களே நம்பி இருக்கக்கூடாது. கிரகங்கள் எந்த மாரிலாம் மறைமுகமா வேலை பார்க்கும் என்பதை நன்கு நினைவுல தெரிஞ்சு, அத ஒரு சிலர் துணுக்காக உங்களுக்கு குடுக்கும் பொழுது, தேவையில்லாத பேச்சுகள் நடைமுறையில் வரும்பொழுது, அந்த இடத்தை விட்டு ஒதுங்குங்கள். உங்களுக்கு எல்லாம் காரிய சித்தி கிடைக்கும். அதேபோல கலைத்துறையில இருப்பவர்களுக்கு சீரும் சிறப்பும் மிக்க இந்த மாதத்தில படிப்படியாக போன மாசத்துக்கு இந்த மாசம் உங்களுக்கு தெரிய ஆரம்பிச்சுட்டாங்க. இன்னும் உங்கள தேவைக்கு தகுந்த மாரி உங்கள பயன்படுத்தக்கூடிய, உங்கள கூப்பிடக்கூடிய காலகட்டம் நெருங்கி கொண்டு இருக்குது. அதன் மூலியமாக நீங்க மிகப்பெரிய பேர் வாங்கக்கூடிய ஒரு அற்புதமான நேரங்காலம். அதேபோல உங்க குலதெய்வத்துக்கு எதுவும் பிரார்த்தனை இருந்தாலோ, குலதெய்வ வழிபாடு இருந்தாலோ, அத போய் பண்ணிட்டு வந்துருங்க. அது உங்க தொழில் ஸ்தானத்தில இருக்கக்கூடிய தடங்களை நிவர்த்தி பண்ணும். ஸோ புரட்டாசி மாசம் குலதெய்வ வழிபாடு உங்களுக்கு எல்லா வகையிலும் நன்மை பயக்கும் என்பதை நினைவில் கொள்ளுங்க. சார், பொது பலன்கள் என்ன சார்? துலா ராசிக்கு பொது பலன்கள் தேவையில்லாத பிரச்சனையில கலந்துக்காம இருக்கிறது. தேவையில்லாம எதுத்தோ கவுத்தோன்னு சொல்லி யோசிக்காம ஒரு இடத்த விற்கிறதோ, அல்லது ஒரு இடத்த வாங்குவதோ, ரிஜிஸ்ட் பண்ணுறதோ உகந்தது அல்ல அப்படிங்கிறதும், எல்லாம் மனைவியிடம் வாங்கிட்டு தான் சொல்லுவேன் அப்படிங்கிற காட்டிலும், வாங்க போறத கூட சொல்லி அவங்களுடைய ஆலோசனை மந்திரின்னு பேரு மனைவிக்கு பேரு. அவங்களுடைய ஆலோசனை கேட்டு செய்வது உங்களுக்கு மனக்கசப்பையும் நீக்கும், தொழில் துறையில அபிவிருத்தியும் குடுக்கும். அதே நேரத்தில வந்து பார்த்தீங்கன்னா, கணவன் மனைவி இரு கை தட்டினா தான் ஓசைங்கிற மாரி, அவங்களும் கூடுதல் பங்கு எடுக்கும் பொழுது, அதில மேற்கொண்டு என்ன செய்யலாங்கிற ஒரு உத்வேகம் பிறந்து, அது மூலியமாக செயல்படக்கூடிய காலகட்டம் அற்புதமா நெருங்கி கொண்டிருக்கிறது. துலா ராசியில இருக்கக்கூடிய ஆண்கள், பெண்கள் எல்லாரும் ஒருத்தர் சொல்லி செய்வது, அல்லது கலந்து ஆலோசனை செய்வது, ஒரு சில நேரம் சொல்ல முடியாத காலகட்டமா இருந்துச்சுன்னா, அவங்களோட நீங்களே மனசு விட்டு, "என்னங்க இப்படி செஞ்சிருக்கீங்களா? என்னங்க இத பண்ணணுமா?" அப்படின்னு கேட்டு செய்வது துலா ராசிக்காரர்களுக்கு எல்லோ வகையிலும் வெற்றியை குடுக்கும் என்பதை உணர்த்தக்கூடியது இந்த புரட்டாசி மாசம். உங்களுக்கு உண்டான அதிர்ஷ்ட நிறங்கள் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா, ஸ்கை ப்ளூவும், சாண்டல் கலரும் உங்களுக்கு உண்டான அதிர்ஷ்ட நிறங்களா வரும். இது புரட்டாசிக்கு மட்டுமே பொருந்தும். புரட்டாசி மாசத்துல உங்களுக்கு உண்டான அதிர்ஷ்ட எண்கள் அப்படின்னு பார்த்துக்கிட்டோம்னா, 1, 3, 9 உங்களுக்கு உண்டான அதிர்ஷ்ட எண்களா அமையும். 1, 3, 9 உங்களுக்கு உண்டான அதிர்ஷ்ட எண்களாகும். நீங்க பிரதானமாக வணங்க வேண்டிய பெருமாள் டெம்பிள். அதாவது ஒவ்வொரு மாசம் ஒரு கோயிலுக்கு போணும். இது இந்த மாசம் புரட்டாசி மாசமா இருக்கிறனால, நீங்க பிரதானமாக வணங்க வேண்டிய பெருமாள் கோயில் எது சார்? அப்படின்னு பார்க்கும்பொழுது, திருப்பரங்குன்றம். திருப்பரங்குன்றத்தில முருகப்பெருமான் தானே இருக்கிறார் அப்படின்னா, திருப்பரங்குன்றம் முருகப்பெருமானுக்கு பக்கத்தில அ பவளக்கனிவாய் பெருமாள் இருக்கிறாரு. அது கொஞ்சம் எட்டி பார்த்தா தான் தெரியும். ஸோ பவளக்கனிவாய் பெருமாள பாருங்க. அவருக்கு ஒரு அர்ச்சனை பண்ணுங்க. அவருக்கு போய் வணங்கிட்டு வாங்க. இந்த புரட்டாசி மாசத்துல ஒரு தடவையாவது அவர் குறைஞ்சது 3 தடவ வணங்கணும். ஒரு தடவையாவது வணங்கிட்டு வாங்க. உங்களுக்கு அமோகமான சிறப்பான வாழ்க்கையை அந்த பவளக்கனிவாய் பெருமாள் குடுப்பாருங்கிறதுல ஐயம் இல்லை. ஸோ புரட்டாசி மாத பலன்கள் துலா ராசிக்கு நேர்மையே, நன்மையே, பெருமையே.